family, welcome to Craftman Tamil channel. இதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க மறக்காம subscribe பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆசமான ட்ரெண்டிங்கான கிராஃப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னா வாட்டர் ஃபால். அது க்ளூ கன் வச்சு வாட்டர் ஃபால் செய்ய போறோம். க்ளூ கன் இல்லாதவங்க க்ளூ கன் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணேன்னா நான் ஒரு அட்டையை நான் காம்பஸ் வச்சு சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி அதே சைஸில் நான் ப்ளூ கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டேன். அதை ப்ளூ கலர் பேப்பர் நான் இந்த பேப்பர் மேலே கம் போட்டுட்டு அது ஒட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. இதோட ரிசல்ட் கடைசியாக பாருங்கள், சூப்பராக ஆசமாக இருக்குது. என்னால் முடிஞ்சால் நான் பிக் ஆட் பண்ணுறேன். லைட்டில் உள்ளே செட் பண்ணி லைட்டில் போட்டு பார்த்தோம், சூப்பராக தான் இருந்தது. முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த பிக்கு. இப்போ இதில் நம்ம வீடியோவை பற்றி பேசுவோம். இப்போ கம் போட்டுட்டு இப்போ இது மேலே ப்ளூ கலர் பேப்பர் நான் ஃபுல்லாக ஒட்டிடுறேன். சாரி ஃபார் த மோட்டர் நாய்ஸ், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நான் ஜல்லிக்கல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜல்லிக்கல் பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் இருந்தது. என்ன பண்ணேன்னா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை தொடச்சிட்டேன். தொடச்சா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கு, அதனால வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா அந்த க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்படியே நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் காயிட்டு. ப்ளீஸ் மக்களே, பாதி பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இப்போ நான் க்ளூ கன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ளூ கன் சூடு பண்ணது நம்ம இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறப்பாங்க. இப்படியே நம்ம அந்த பேப்பர் மேலே கல்லில் நம்ம இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, ஏன்னா அது பிஞ்சு வந்துடும். அதை காட்டுறதுக்காக தான் நான் இந்த டெமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம க்ளூ கன் இதில் போட்டுட்டு நம்ம ஒட்டும்போது அது ஒழுங்காக ஒட்டாது, அப்படியே வந்துடும். இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பண்ணி காட்டுறேன். அந்த பேப்பர் ஃபுல்லாக க்ளூ கன் பண்ணணும். கொஞ்சம் டஃப்பான வேலை தான், பட் கஷ்டமானது தான். ஆனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஃபுல்லாக க்ளூ கன் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுருந்தோம். நல்லா சூடாக வச்சுக்கோங்க கன், அப்போ தான் நிறைய கம் வெளியே ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடிஞ்சது. ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ண முடியுது, அதனால் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கல்லுலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கல்லை நம்ம ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டிட்டு போகிறோம். க்ளூ கன் போட்டு பாருங்கள், டப்புன்னு ஒட்டும். இது 100% ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன் பாருங்கள். க்ளூ கன் வச்சு ஒட்டுங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு என்னால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதில் ஃபெவிபாண்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் லாஸ்ட்டில் மட்டும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா க்ளூ கன் நான் இப்படி தான் ஒட்டியிருக்கேன், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அப்படியே ஒரு அந்த ரிவர் எஃபெக்ட் இருக்க மாதிரி, ரிவர் வாட்டர் ஃபால் கீழே என்ன இருக்கும், ரிவர் தான் இருக்கும். கரெக்ட், ரிவராக இருக்கும். ஆமாம், ரிவர் தான் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இது ஃபுல்லாக ஜல்லிக்கல் எடுத்தோம்ல, அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்லை நான் ரவுண்டாக ஒட்டிட போகிறேன். ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. டக்குன்னு ஒட்டிச்சு பார்த்தீங்களா, க்ளூ கன் போட்ட உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் சர்க்கிளுக்கும் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஏற்றுற மாதிரி, படிக்கட்டு ஏற்றுற மாதிரி அந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அப்படியே ஹையாக நம்ம தூக்க போகிறோம். அதை தூக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி மேலே பண்ண போகிறோம். அதை தூக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர் நிமிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் இப்படி தான் வந்துருக்கு. க்ளூ கன் போட்டு ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ கொஞ்சம் மேலே மட்டும் ஹையாக தூக்கி ஒட்டியிருக்கேன்.
இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் அந்த ஹையாக தூக்குனதுக்கு பின்னாடி. அதனால அது பின்னாடி வந்து ஒரு கல்லை வச்சு க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் காய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து வாட்டர் ஃபாலை ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து க்ளூகன் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து க்ளூகன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வழவழப்பாக இருக்க டைல்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட மொசக்கி டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னா கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து க்ளூகனை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருங்க, கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்குது, கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ நம்ம இந்த சர்க்கிள் உள்ள பண்ண மாதிரி இது ஃபுல்லாக நம்ம வந்து இப்படி ஃபுல்லாக பண்ணிடணும். இருங்க, நான் உங்ககிட்ட பண்ணிவிட்டு காட்டுறேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அது பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் பண்ணேன். ஓகேன்ட்டு நான் வாட்டர் ஃபால் இது போதும்ன்ட்டு நான் கொஞ்சம் தான் பண்ணேன். சைஸ் ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. இப்போ வந்து வேஸ்ட் பீசஸை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதை மட்டும் நம்ம வச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த இது மொத்தமாக நான் செய்கிறதுக்கு வந்து க்ளூ ஸ்டிக் எத்தனை க்ளூ ஸ்டிக் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து 2.5 க்ளூ ஸ்டிக் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. சாரி. இப்போ வந்து நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணேன், அதெல்லாம் காட்டுட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமராவே இப்படி திருப்பிட்டேன் நான். இப்போ வந்து இது பின்னாடி வந்து நம்ம வந்து க்ளூ போட்டு இது கீழேயும் அப்புறம் அது மேலே வச்சு இப்படி மடித்தா மாதிரி அப்படியே ஒரு தண்ணி வலிகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஓட்ட போகிறோம். ஓட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸில் இருக்கும்ல அது வந்து நான் வச்சுருக்கேன். அது ஒரு 4 வச்சுருந்தேன். அது வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், போன வீடியோவில் நினைக்கிறேன் காமிச்சிருப்பேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் பின்னாடி வந்து நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு அந்த உங்களுக்கு எந்தெந்த வெட்டில் வேணுமோ நான் கல்லில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 தான் வச்சுருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த நிறைய ஆர்டிஃபிஷியலில் பிளான்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுன்னா ஃபுல்லாக நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் பெருசாக பண்ணிக்கலாம். அப்புறம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இது அட்டையிலேயே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒட்டிடலாம், இல்லை வரைஞ்சி கூட ஒட்டலாம். அப்புறம் அந்த மீன் தொட்டி உள்ளே போடுற அந்த கலர் கல் அதெல்லாம் கூட நீங்கள் போடலாம். இது ஜல்லிக்கல்ல தான் பண்ணுமா இந்த கிராஃப்ட்னு கேட்டால் இல்லை, நீங்கள் கூழாங்கல்ல கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்குது. ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நிஜமாலே வாட்டர் ஃபால் மாதிரி தான் அழகாக இருக்குது. இப்போ வந்து இது உள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கேன் நான். அது வந்து நான் உள்ளே வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி பார்த்தேன். அந்த க்ளூகனோட எஃபெக்டில் அது நிஜமாலே சூப்பராக அந்த ப்ளூ லைட்டில் அந்த ப்ளூ கலர் லைட் வச்சோடனே அது நிஜமாலே வாட்டர் ஃபால் மாதிரி சூப்பராக மினுமினுக்கும் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல் கிராஃப்ட்மேன் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அப்புறம் இந்த கிராஃப்ட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு இடத்துல. இப்போ அடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டைல்ஸில் ஸ்லாப்பில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இருங்க ரொட்டேட்டிங் மோடில் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஹை மோடில் காட்டுறேன். நிஜமாலே பார்க்க ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால் ஓட்டும் போது நான் கொஞ்சம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணேன், அதனால தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.